பதுளை புவாக்குடமூல பிரதேசத்தில் தீ பரவிய வீடுகளில் உள்ள மக்கள் தீக்கிரையாகிய வீடுகளிலும் அதனை அண்மித்த பகுதிகளிலுமே கூடாரங்களை அமைத்து தங்கியிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் புவாக்குடமூல பிரதேசத்தின் ஒலியாமண்டிய லைன் குடியிருப்புகளை தீ ஆட்கொண்டது. தீயின் கோர தாண்டவத்தினால் சில மணி நேரங்களுக்குள் ஒலியாமண்டிய பகுதியைச் சேர்ந்த 14 குடும்பங்களைச் சேர்ந்த 60 பேர் தமது உறைவிடம் உடைமைகள் அனைத்தையும் இழந்து நீர்க்கதிக்குள்ளாகினர். தீயினால் 14 வீடுகள் மூட்டாக எரிந்து நாசமாகின. தீயினால் பாதிப்படைந்த மக்களுக்கு இதுவரை எந்தவித உதவிகளும் வழங்கப்படவில்லை என இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். போதிய வசதிகள் ஏதும் இன்றைய நிலையில் ஒலியாமண்டிய பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். பாடசாலை மாணவர்கள் தமது பாடசாலை புத்தகங்கள், சீருடைகள் என அனைத்தையும் தீக்கு பறிகொடுத்த நிலையில் எதிர்காலத்தை சிந்திக்கும் பரிதாபகர நிலை இவர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. எல்லாமே போச்சு. திரும்ப எப்படி எவ்வளவு ட்ரை பண்ணி எப்படி எடுக்கிறது? அதெல்லாம் சர்டிபிகேட்ஸ், அவ்வளோ சர்டிபிகேட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ், ரிசல்ட் ஷீட்ஸ் எல்லாமே. இந்த 14 வீடு இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதே ஒரு தனி வீடா இருந்துச்சுன்னா ஒரு வீடு இல்லாட்டி 2 வீடு தான் பாதிச்சிருக்கும். இப்ப 14 வீடும் குடும்பமும் பாருங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ட்டு. ஒரு மழை வந்தாலும் எங்க போய் இருக்கிறது? நாங்க இன்னைக்கு மழை வர மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு சரியான பயமா இருந்துச்சு. மந்திரிமார்கள் பாருங்க விளக்கு வந்தா வந்து வீடு வீடா சொல்றாங்கன்னா உங்களுக்கு அதை செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரோம்ட்டு. எங்களுக்கு எதுவுமே செய்ய வேணாம். நாங்க இருக்கிற வீடுகளை அழகா தனியா கட்டி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நாங்க இருக்க மாட்டோம். அதனால எல்லாரும் அதுகளை கொஞ்சம் கவனத்துக்கும் எடுக்கணும். எலெக்ஷன் டைம்ல வராங்கன்னா வந்து எலெக்ஷன் டைம் வந்து இப்படி நாங்க தகரம் தாரோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல வெள்ளக்காரவங்க போட்ட தகரம் தான் இன்னுமே இருக்கு. 10 தகரம் தாரோன்னு சொல்லி எல்லாரோட பேரையும் எடுக்கிறாங்க, சைன் வாங்குறாங்க, போறாங்க. எலெக்ஷன் வெத்தின போறாங்க, யாருமே இங்க வாரது இல்ல. வந்து என்ன இதுல என்ன நடக்குது, நல்லது கெட்டது ஒண்ணுமே பாக்குறது இல்ல. அண்ணா சும்மா தகரம் எழுதுறாங்க. ஒரு தகரம் கூட இன்ன வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தது இல்ல. அதுதான் உண்மை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கூரைகள் எந்தவித புனரமைப்பும் இன்றி 100 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக காணப்படுவதால் இந்த தீ பாரிய அளவில் பரவுவதற்கு ஏதுவாக அமைந்தது. அரசியல்வாதிகள் தமது லயன் குடியிருப்புகள் தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் இன்று வரை அவற்றில் ஒன்றையினும் நிறைவேற்ற முன்வரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2010ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீயினால் நாகஸ்தன டில்குற்றி தோட்டத்தின் 10 வீடுகள் தீக்கிரையாகின. அதன் போது வீடுகளை இழந்தவர்களுக்கு 6 வருடங்களின் பின்னர் புதிய வீடுகளை வழங்குவதற்கான நிர்மாண பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2010 இருந்துச்சு. அதிலிருந்து யாரும் இதுவரை செஞ்சு கொடுக்கல. ஏற்பாடு தான் இப்ப வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. மடுக்கும்புற கீழ்பிரிவு தோட்டத்தில் 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தினால் 20 வீடுகளை கொண்ட தொழிலாளர் குடியிருப்பு தொடர் இருந்து சாம்பலானது. இவ்வாறு வீடுகளை இழந்த வீடுகளுக்கான நிர்மாண பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் இந்த மக்கள் கூடாரங்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர். இப்ப 2013 இருந்து இன்ன வரைக்கும் நாங்க வீடு இல்லாம தார் சீட்லையும் மரத்துக்களையும் அண்டுலையும் ரோட்லையும் சந்திலையும் தான் இருந்தோம். அகரபாத்தன பிரைமோர் தோட்டத்தில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி பரவிய தீயினால் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 34 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்த 8 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான வீடுகளை அமைப்பதற்கான காணிகள் தற்போது இனங்காணப்பட்டுள்ளன. கடந்த வருடம் 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வட்டவல டெம்பிள் ஸ்டோ தோட்ட பகுதியில் பரவிய தீயினால் 12 குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டது. தீக்கிரையான வீடுகளை புனரமைத்து குறித்த வீடுகளிலேயே இந்த மக்கள் தற்காலிகமாக குடியமர்ந்துள்ளனர். மஸ்கெலிய பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ஏற்பட்ட தீயினால் நிர்கதியான 23 குடும்பங்களைச் சேர்ந்த 95 பேர் பாதிக்கப்பட்டனர். தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள போதிலும் இதுவரை வீடுகளின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை.